குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா February 19, 2025 புதன்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். இல்லை இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேஜ் தொடங்கியிருக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இல்லை இந்தியன் டெஸ்ட்டில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா February 25 ஸ்டார்ட் ஆகுது. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இணைச்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா லத்தி டெஸ்ட் பேஜ். இந்த லத்தி டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான முதல் தேர்வு பார்த்தீங்கன்னா March 1 ஸ்டார்ட் ஆகுது. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இணைச்சிக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கான இலவச முழு மாதிரி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நடக்க இருக்குது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குழு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று உருவாக்கியிருக்கோம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த வாட்ஸ்அப் குழு அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் எழுதி பாருங்கள். இந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். கத்தாருடைய அதாவது பார்த்திங்கன்னா கத்தாருடைய அரசர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நம்மளுடைய பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கத்தார் அரசான ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானியா அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்திருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து பார்த்தீங்கன்னா நேரில் சந்திருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கத்தாரிடையே வந்து பார்த்தீங்கன்னா 7 ஒப்பந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. அந்த 7 ஒப்பந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டைட்டில் மட்டும் நம்ம பார்த்துட்டா போதுமானது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருதரப்பு நல்லுறவை வந்து பார்த்தீங்கன்னா வீக கூட்டாண்மை அந்தஸ்துக்கு உயர்த்துவதற்கான ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா கையொப்பமிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இரட்டை வரி விதிப்பு தவிர்ப்பு மற்றும் நிதி முறைகேடு தடுப்பு தொடர்பாக திருத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார கூட்டுறவு, ஆவண காப்புத்துறை ஒத்துழைப்பு, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட மேலும் 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கையெழுத்தாயிருக்கு. ஓகேங்களா? இதில் முக்கியமான இறக்குமதி ஏற்றுமதி என்னென்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கத்தார்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயு, அதாவது எல்என்ஜின்னு சொல்லுவாங்க. அது திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு, அதாவது எல்பிஜின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம கத்தார்லேருந்து இறக்குமதி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் எத்திலின், புரொப்பலின், அமோனியா, யூரியா போன்ற பல்வேறு ரசாயனங்கள், பிளாஸ்டிக் உள்ளிட்டவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறக்குமதி பண்ணுறோம் கத்தார்லேருந்து. நாம் என்ன இம்போர்ட் பண்ணுறோம்னு வந்து பார்த்திங்கன்னா தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், மசாலா பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், தாமிரம் பொருட்கள், உருக்கு பொருட்கள், மின் பொருட்கள், கட்டுமான பொருட்கள், ஜவுளி, மதிப்புமிக்க கற்கள், ரப்பர் உள்ளிட்டவை வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஏற்றுமதி செய்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது, மறந்துவிடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணைய நியமனத்துக்கு எதிரான வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்று விசாரணைக்கு வருது. அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையர்களும் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருப்பாங்க. இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நாடாளுமன்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய சட்டத்தை ஏற்றுது. அந்த சட்டத்தின் மீது தொடரப்பட்ட வழக்கு விசாரணை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வருது. இது நம்ம டெய்லி பார்க்குறதுனால நம்ம மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறோம். ஓகேங்களா? தமிழக பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா March 14 வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ண இருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதுக்கு எவ்வளோ அலாட் பண்ணுறாங்க, எவ்வளோ வேகன்சி எடுக்க போகிறாங்க, எல்லா டீட்டெயிலுமே இதில் தான் வரும். அதனால் தயவு செஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னமும் தாமதிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து. சரிங்களா? அடுத்து அனைத்து சிறைகளிலும் வந்து பார்த்திங்கன்னா நூலகங்கள் வந்து பார்த்திங்கன்னா திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து துணை முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா உறுதியளிச்சிருக்காரு. இதில் முக்கியமானது என்னென்னா தமிழ்நாடு சிறை மீட்டோர் நலச்சங்கம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. சிறையில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா திருந்தி வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கான சில நலத்திட்ட உதவிகள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வழங்குவாங்க. அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 750 முன்னாள் சிறைவாசிகளுக்கு 3.75 கோடி மதிப்பிலான உதவித்தொகைகள் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் பிங்க் நிற ஆட்டோ திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். பட் வந்து சென்னையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பெண்களுக்கான சுயதொழில் வேலைவாய்ப்பை உருவாக்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா அரசு மானியத்துடன் பிங்க் ஆட்டோ திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்கிறாங்க. இத்திட்டத்தின் கீழ் தலா வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் வீதம் 250 பெண்களுக்கு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோக்கள் வாங்க மானியமாக வழங்கப்படுது. இத்திட்டத்துக்கு தேர்வு செய்யப்படுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா 250 மகளிர் திறன் மேம்பாட்டு கழகம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் பயிற்சியும் அளிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 18 கைவினைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசின் விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கைவினை தொழிலில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட 18 கைவினைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசின் விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து வழங்கியிருக்காரு. இல்லை கைவினைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா வாழும் கைவினை பொக்கிஷம் அப்படின்ற பெயர்லையும் பூம்புகார் சார்பிலும் மாநில விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா 2023-24 ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா வாழும் கைவினை பொக்கிஷம் வந்து பார்த்திங்கன்னா சி முருகேசன், ரே ராதா இவங்க வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் கலைத்தட்டு நெட்டி வேலை செய்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜகோபால் ஈரோட்டில் பஞ்ச
பஞ்சலோக சிற்பம் செய்கிறவர். சி பலராமன் விழுப்புரம் களிமண் சிற்பம் செய்கிறவர். நாமுத்து ஆச்சாரி செல்லிமேரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் மரச்சிற்பம் மற்றும் மூங்கில் பாயில் ஓவியம் செய்கிறவங்க. கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கிருஷ்ணன் மதுரையில் தட்டு வேலை பஞ்சலோக சிலைகள் செய்கிறவங்க. ஹம்சா பிவி வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் பனை ஓலையில் வந்து பொருட்கள் வந்து செய்கிறவங்க. ஆகிய 9 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழும் கைவினை பொக்கிஷம் அப்படின்ற விருதை கொடுத்துருக்காங்க. இந்த விருதின்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா காசோலையும் 8 கிராம் தங்க பதக்கம் மற்றும் தாமிர பதக்கம் தகுதி சான்றும் வழங்கப்படும். ஓகேங்களா. அதேமாதிரி 2023ஆம் ஆண்டுக்கான பூம்புகார் மாநில விருதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செஞ்சுருக்காங்க. இதில் சி ராமகிருஷ்ணன், கோ குணசுந்தரி, காத்தால், ரே மெய்யர் இவங்கெல்லாம் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா உலோக சிற்பம், காகிதக்கூழ் பொம்மைகள், தஞ்சாவூர் ஓவியம், சுடு களிமண் சிற்பங்கள் செய்கிறவங்க. ரமேஷ், ஸ்ரீதர் மற்றும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மரச்சிற்பம், தேங்காய் ஓடு பொருட்கள் செய்கிறவங்க. கார்த்திகேயன் திருவண்ணாமலை பனை ஓலை பொருட்கள், கல்யாணகுமார் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் காகிதக்கூழ் பொம்மைகள், சந்திரசேகரன் தஞ்சாவூர் கண்ணாடி கலை பொருட்கள் ஆகிய 9 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலை 50,000 காசோலை 4 கிராம் தங்க பதக்கம் தாமிர பதக்கம் சான்றிதழ் வழங்குறாங்க. ஓகேங்களா. அதுவே பாதி ஆகுது இந்த பரிசு பொருட்கள். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமானது பேர்லாம் ரொம்ப மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. அது எது சம்மந்தமான திட்டம் அப்படின்னா எதுக்காக அந்த இது கொடுக்குறாங்க. அடுத்து ஜிபிஎஸ் பாதிப்பு கண்காணிக்க வந்து தீவிரப்படுத்தினாங்க. இது நம்ம டெய்லி பார்க்குறது தான். அதாவது கில்லியன் பேரோ சிண்ட்ரம் அப்படின்ற பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் வந்து பார்த்திங்கன்னா பரவிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஜிபிஎஸ் நோய்க்கு வந்து பல்வேறு பாக்டீரியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா வைரஸ்கள் காரணமாக இருந்தாலும் அதாவது பார்த்தீங்கன்னா கேம்பைலோபாக்டர் ஜேஜினி அப்படின்ற பாக்டீரியாவில் தான் பெரும்பாலும் பாதிப்பு ஏற்படுது. இந்த வகை பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா முறையாக சமைக்கப்படாத இறைச்சி, கொதிக்க வைக்கப்படாத நீர் ஆகியவற்றின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா பரவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது கடந்த 21 மாதங்களாக அவ்வப்போது நிகழும் வன்முறையால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து முதன்முறை கிடையாது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 1960களில் 1980 வந்து பார்த்திங்கன்னா 80லையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாட்டிலேயே அதிகபட்சமாக சுதந்திரத்துக்கு பின்னர் 11வது முறையாக அந்த மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அது வந்து என்ன பிரச்சனைனா ஹிந்துக்களை மைத்தேயி இனத்தவரை வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைக்குமாறு அந்த மாநில உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா 2023 மார்ச் 27 உத்தரவிட்டிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னொரு கிறிஸ்துவர்களாகிய குகி இனத்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூரில் நடந்த கலவரங்கள். அடுத்து 717 கோடியில் வந்து திருச்சி மதுரையில் புதிய டைட்டில் பூங்காக்கள் வந்து அமைக்கிருக்கிறாங்க. திருச்சி மாநகராட்சி உட்பட்ட பஞ்சப்பூரில் வந்து 403 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா 5.52 லட்சம் சதுர பரப்பில் வந்து டைட்டில் பூங்கா அமைக்கிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரை மாநகராட்சி உட்பட்ட மாட்டுத்தாவணியில் 314 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா 5.34 லட்சம் சதுர பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பூங்கா வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கிருக்கிறாங்க. ஓகேங்களா. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா இன்று பதவி ஏற்கிறாரு. நாட்டின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக வந்து பார்த்தீங்கன்னா இவர் பதவி ஏற்றுக்கிறாரு. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முதுநிலை ஐஏஎஸ் அதிகாரி இருந்திருக்காரு. இவர் ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளை அந்த விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தமான பணிகளையும் இவர் இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, புதுசாக மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா சட்டம் ஏற்றுக்கான்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தின்படி நியமிக்கப்பட்ட முதல் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஞானேஷ்குமாரின் பதவி காலத்தில் வந்துன்னா நிகழாண்டு பீகார் மாநில பேரவைத் தேர்தலையும் 2026 நடைபெறும் தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்காளம், புதுச்சேரி பேரவைத் தேர்தல்களையும் அது மட்டும் இல்லை 2027ஆம் ஆண்டு நடைபெறும் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலையும் வந்து பார்த்திங்கன்னா இவர் நடத்திருக்கிறார். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி இருந்த ராஜீவ்குமார் வந்து பார்த்திங்கன்னா பணி ஓய்வு பெற்றிருக்கிறாரு. 31 மாநிலம் யூனியன் பிரதேசங்களில் தேர்தல் நடத்தி முழு தேர்தல் சுற்றையும் நிறைவு செய்த ஒரே ஆணையர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான், ராஜீவ்குமார் தான். இந்தியாவில் ஆள் சேர்ப்பை தொடங்கிட்டு அதாவது டெஸ்லா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா ஆள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தகுதியுள்ள மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தயாராக இருங்க. இதை வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து ஜம்மு காஷ்மீர் புதிய குற்றவியல் சட்டம் அமலாக்க நிலவரம் குறித்து வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு நடத்திருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா மாநில அந்தஸ்துடன் இருந்த ஜம்மு காஷ்மீர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2019ஆம் ஆண்டில் 2 யூனியன் பிரதேசங்களாக ஜம்மு காஷ்மீர், லடாக்னு 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குற்றவியல் சட்டங்களான இந்திய தண்டனையியல் சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சி சட்டம் இந்த 3 சட்டத்துக்கு மாறாக வந்து பார்த்திங்கன்னா புதிய சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாரிக் சுரக்ஷா சம்ஹிதா, பாரதிய நாரிக் சாக்ஷி அதினம் ஆகிய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா முதல் நடைமுறைப்படுத்திய மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட். அடுத்து குடிமை பணி முதல்நிலை தேர்வுக்கான விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 21ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. நம்ம டெய்லி பார்க்குறது தான், பட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து
போபால் ஆலை கழிவுகள் சோதனை முறையில் எரிப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் வந்து பார்த்தீங்கன்னா 1984 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷவாயு கசிந்து ஆலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர், அந்த ஆலை சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஒரு 5000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்துட்டாங்க. இதுதான் இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய கோரமான ஒரு விபத்துன்னு சொல்கிறாங்க. போபாலில் இயங்கி வந்த யூனியன் கார்பெட் அப்படின்ற ஒரு நிறுவனத்துடைய பூச்சிக்கொல்லி உற்பத்தி ஆலையில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 1984ஆம் ஆண்டு டிசம்பர் 2-3 இடைப்பட்ட இரவில் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் ஐசோசைனேட் அப்படின்ற விஷவாயு வந்து கசிந்துருச்சு. இந்த விஷவாயு கசினால வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் இறந்துருப்பாங்க. இது வந்து உங்கள் புக்லேயும் இருக்குது, அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிஎன் நியூஸ் அப்படிலாம் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அடுத்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஒரு மார்ச் 25 முதல் 30 வந்து பார்த்தீங்கன்னா உலக ஸ்டார் கண்டெய்னர் டேபிள் டென்னிஸ் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற இருக்குது. அடுத்து சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த ஸ்கோரை டிஃபென்ஸ் செய்த அமெரிக்க அணி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா புதிய உலக சாதனை படைச்சிருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் அந்த சாதனை படைச்சிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாதனை படைச்சிருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்மார்ட் டிவி ஓஎஸை வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஜியோ டெலி ஓஎஸ் அப்படின்ற அடித்தளமான ஒரு ஓஎஸ் செயலியை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் லான்ச் பண்ணிட்டு இதை நம்ம டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவியை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாரதியார் பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகங்கள் ஆய்வு இலக்கியம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்தியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியாரின் இலக்கிய படைப்புகளை தொகுத்ததற்காக பாரதியல் ஆய்வு அறிஞர் சீனி விஸ்வநாதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ அறிவிச்சிருந்தாங்க ரீசெண்டாக. ஓகேங்களா, இது ஒரு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தாண்டி நம்ம கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு 1 hour கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.